முதல்ல சாப்பிடு கதிர். ஏய், நீ தான் வாயும் வயிறுமா இருக்க. நீ சாப்பிட்றதுக்கு தான் நான் பூரி வாசனை வயிற்று கழுதுன்னு சும்மா சொன்னேன். நீ முதல்ல சாப்பிடு. அப்போ உனக்கு பசிக்கலையா? பசிக்குது தான். சரி வா, 2 பேருமா சாப்பிடலாம். உன்னையும் குழந்தையும் நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஊட்டி விட்றியா? ஏய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்? குழந்தை பிறக்க போகுதுன்னு உன் மேல அக்கறை காட்டுறேன்னு நீ நினைச்சிட்டியோன்னு நான் அப்படி கேட்டேன். இல்ல. ஏய் பொண்டாட்டி, என்னோட முதல் காதலே நீ தாண்டி. அந்த காதலுக்கு கிடைச்ச பரிசு தானே இந்த குழந்தை. அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு நீ தான் முக்கியம். பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சீனுவும் மாயாவும் புதுசா டான்ஸ் ஸ்கூல் திறக்க போறாங்க. அத நல்லபடியா திறந்து அவங்க வாழ்க்கையில சிறப்பா வரணும்னு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் தனா பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. பொண்ணு நேத்தே கர்ப்பமா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க பேர்லயும் ஒரு அர்ச்சனையை பண்ணிடலாம். ரகு, மனசுல பொண்ணு மேல பாசம்லாம் இருக்குதான். ஆனா அத வெளிக்காட்டுறதுலதான் பிரச்சனை. என்ன பண்றது? உன் பிடிவாதம் தான் முன்னாடி வந்து நிக்குதே. இந்த குடும்பம் இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. ரகு தான் பொண்ணையும் மாப்பிளையும் ஏத்துக்கணும். அவங்க நிரந்தரமா எங்க வீட்லயே இருக்கணும். டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியா ஆரம்பிச்சு பெருசா வரணும். அது மட்டும் இல்லாம பெரியப்பா தனாவையும் கதிரையும் ஏத்துக்கணும். இப்போ தனாவோட வயித்துல கரு உண்டாகல, ஆனா கூடிய சீக்கிரமே தனா வயித்துல ஒரு கரு உண்டாகணும். கதிரை அவனோட பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சுதான் அப்பா அவரோட கோவத்தெல்லாம் மறந்து திரும்பவும் என் மேல பாசமா இருக்காரு. ஆனா நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாரு. ஆனாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் மாறவே கூடாது. கதரும் எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இல்ல எனக்கு வேண்டாம், அப்பாவுக்கே கட்டி விடுங்க. இல்லம்மா, ஐயா தான் உங்களுக்கு கட்ட சொன்னாரு. நீங்க புள்ளத்தாச்சியா இருக்கீங்களா, அதுக்காக தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வேஷத்தை சுமந்துட்டு இருக்க போறான்னு தெரியலையே. தெய்வத்துக்கு முன்னாடியே ஒரு உண்மையை மறைச்சிட்டு அவ நிக்கிறா. இந்த தனாக்கு என்ன நெஞ்செழுத்தம்! இத்தனை பேர்
இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே, நாம் அவங்கள ஏமாத்துறோமேன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா? இருடி இரு, இந்த விஷயத்தை வச்சு உனக்கும் மாயாவுக்கும் நான் வேட்டு வைக்கிறேன். ஏன்பா, பொண்ணு மேல இவ்ளோ பிரியம் வச்சிருக்கிறதுனால தானே சாமியோட அருளும் மரியாதையும் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற. அப்புறம் ஏன்பா அவளை ஏத்துக்க மாட்டேங்கிற? அம்மா, நம்ம வீட்டுக்கு கல்கி வந்தா. அவ கூட என்ன அப்பானும் ஜானகி அம்மானும் கூப்பிட்டா. நான் என்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கேம்மா. ஆ, ஆனா மத்தவங்க அப்படி இருக்கிறது இல்லையே. சினு, அங்க பாரு. அவன்தானே அவன்தானே சினு? ஆமா மாயா, அவனே தான். நாம இவனை ஃபாலோ பண்ணணும். மா, கிளம்பலாமா? ம், கிளம்பலாம்ப்பா. பெரியப்பா, நானும் சீனுவும் டான்ஸ் ஸ்கூல் விஷயமா ஒருத்தரை மீட் பண்ணணும். நாங்க இப்படியே கிளம்புறோம், நீங்க வீட்டுக்கு போங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க சரி. மாமா, வந்துடுறோம்.